வணக்கம்மா. இன்றைக்கி அம்மாவுடைய சமையலறையில் பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இரும்புச்சட்டியில் வறுக்கிறது தான் நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதையும் போட்டு வறுத்துடலாம். இது எல்லாமே இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே அதுக்கு கொஞ்சம் நல்ல கொழுக்கொழுப்பு கொடுக்கும். இப்போ அரிசி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ நம்ம இதில் வெந்தயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி இத்தனையும் போட்டிருக்கோம். இப்போது இதை வறுத்தாச்சு எடுத்துடலாம். இப்போது தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தேங்காயை வறுத்து அரைச்சிக்கிற போது அந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் பொடி கரியாமல் இருக்கும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். பொடி கரிஞ்சிருச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 உரித்து வச்சுருக்கேன், அதையும் முழுசாகவே போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு பூண்டு ஒரு 40 பூண்டு இருக்கும், பூண்டு பல். அந்த 40 பூண்டு பல்லையும் போட்டுக்கிறேன். நம்ம புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை பூண்டுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்பில் வாய்வு சேராமல் பார்த்துக்கும். இப்போது நான் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தக்காளியை இப்படி அரைச்சி நம்ம ஊற்றும் போது உப்பையும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தக்காளியை அரைச்சி ஊற்றும் போது கொழுகொழுப்பு தன்மை நல்ல குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்க்குறது நல்லது தான் உடம்புக்கு. குழந்தை பிறந்தவங்களுக்கு கூட நல்லெண்ணெய் சேர்த்து தான் நம்ம குழம்பெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். தேங்காய், வெந்தயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் இருந்ததில்ல, அதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போது கொஞ்சம் தண்ணியும், மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழியட்டும், இப்படியே வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நல்லெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. அது நம்ம தேவைக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக புளி சேர்க்குறதில்ல, அதனால் கொஞ்சம் குறைவாக தான் புளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் புளி வேணும்னா நல்ல நெல்லிக்காய் அளவு புளியை நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். அது உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க.
இப்போ நமக்கு இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னா குழம்பு ரெடி. இது குழந்த பிறந்திருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. மற்ற எல்லாருக்குமே இந்த பூண்டு குழம்பு ரொம்ப நல்லது. இந்த பூண்டு குழம்பை வச்சு பொட்டுக்கடலை துவையலோ அல்லது 2 அப்பளமும் வச்சு கூட சாப்பிட்றலாம். செமையாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ ருசியான குழம்பு இந்த பூண்டு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள்.